ஒரு பொண்ணு யோகா பண்ணிட்டு கண்ணை ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது அவங்களால எதையுமே பார்க்க முடியல. எல்லாமே பிளர்ரா இருக்கு. என்ன இதுன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு மறுபடியும் கண்ணை ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா அவங்களால எதையுமே பார்க்க முடியல. பார்வை ரொம்ப மங்கலாயிட்டே இருக்கு. இதனால பயந்து போன அந்த பொண்ணு அங்கிருந்து அலெக்சா கிட்ட கால் 911 அப்படின்னு சொல்றாங்க. கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்க வந்துடுறாங்க. வந்து அவங்க கண்ணை செக் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது கண்ணு ஃபுல்லா ஒயிட்டிஷா இருக்கு. என்ன இதுன்னு டீப்பா செக் பண்ணும்போது தான் அவங்க கண்ணு ஃபுல்லா புழு ஊறிட்டு இருக்கு. இந்த டேப் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புழு ஊறிட்டு இருக்கு. அந்த கண்ணை செக் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்றாங்க, நான் சொல்றதை கேட்டு பயப்படாதீங்க, உங்க கண்ணுல நிறைய புழு இருக்கு, டேப் வார்ம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அப்பதான் அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்ல இருக்கவங்க கேக்குறாங்க, இது எப்படி உங்க கண்ணுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, சடனா யோகா பண்ணிட்டு முழிக்கும் போது தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் கேக்குறாங்க, இந்த ரூமை கிளீன் பண்ணும்போது ஏதாவது உங்க கண்ணுல பட்டுச்சான்னு கேக்குறாங்க. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏதாவது ட்ரிப் போனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நான் யோகா டீச் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு இன்சிடென்ட் சொல்றாங்க. 2 வீக்ஸ் முன்னாடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் வெளியில கூட்டிட்டு போயிட்டு அவங்க பாடி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதுகு மேல ஆடை நிக்க வச்சுட்டு ஒரு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த டைம் தான் ஒரு ஈ வந்து என்னோட கண்ணு கிட்ட வந்துச்சு. அதை நான் என் கையை வச்சு விரட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஃபயர் ஃபைட்டர் சொல்றாங்க, நீங்க அந்த ஈயை விரட்டும் போது அதுல இருந்து முட்டை வந்து உங்க கண்ணுல பட்டிருக்கு. அந்த முட்டை வந்து உங்க ஐ டிராப்ஸை குடிச்சு குடிச்சு இந்த மாதிரி புழுவா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே அருவருப்பா ஃபீல் பண்றாங்க. கையில ஒரு ஸ்குவீசர் எடுத்துட்டு அவங்க கண்ணுல இருக்க அந்த புழுவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்க எடுக்க புழு வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க கண்ணுல 100 புழு இருந்திருக்கு. அவங்க கண்ணுல இருக்க கடைசி புழுவை ரிமூவ் பண்ணவும் ஒரு வழி அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருது. கண்ணு தெரிஞ்சோடனே அவங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்துலயே அவங்க கண்ணுல இருந்து எடுத்த புழுவெல்லாம் கையில ஒரு பாட்டில வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப அருவருப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். இது மாதிரி இன்னும் நிறைய ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி நிறைய எபிசோட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய எபிசோட்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே குட்டியா இருக்க அந்த பெல் ஐக்கானை கூட பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.